முதலமைச்சர் முன்மொழிந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்த நிலையில் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மெயின்ஸ்ட்ரீம் கட்சிகள் மாத்திரமல்ல, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள், சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்து பேரையும் ஒன்றாக அழைத்து இதில் கட்சி வித்தியாசம் செய்யாமல் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுங்கட்சி கூட்டணியில் இல்லாதவர்கள், அரசியல் ரீதியாக எதிரணியில் இருக்கிறவர்கள் என்கின்ற பாரபட்சங்களாக இல்லாமல் அனைவருக்கும் முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டு அனைவருடைய பிரதிநிதிகளும் இங்கே வந்து அவர்கள் அனைவரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இதில் எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து, நம் தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்து, மாநிலத்தினுடைய நலனையும் உரிமையும் காக்கக்கூடிய வகையிலேயே இந்த தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே அத்தனை பேரும் இதை ஒருமனதாக வரவேற்றுள்ளார். கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று மட்டும் அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இங்கே குறையாது, வட இந்திய மாநிலங்களை அதிகரிக்க என்பதுதான் அதுக்கு அர்த்தம். இப்படி தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக உள்துறை அமைச்சர் அறிவித்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை. அதன் மீது பாஜக ஆளுங்கட்சி என்கிற முறையிலேயும் தனி பெரும்பான்மை இருக்கிறது என்கிற முறையிலேயும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. ஆகவே தான் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இதன் மீது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு மாநிலத்தினுடைய தொகுதி எண்ணிக்கை குறைவதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. இந்த மத்திய அரசுடைய இந்த நடவடிக்கையினால் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதல்வர்களுடைய உச்சி மாநாட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை தலைமையேற்று நடத்த வேண்டும். இரண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 20 அல்லது 25% என்ற அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சீராக தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும். மூன்றாவது ஒரு கோரிக்கை கருத்து என்னவென்றால், 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையை வரையறுக்கலாம் என்ற 3 கருத்தை முன்வைத்தோம். ஒன்றிய அரசுக்கு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதத்தில் அனைத்து கட்சிகள் அடங்கிய ஒரு வேலை நிறுத்தத்துக்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைத்தோம். ஒட்டுமொத்தமாக இங்கே கலந்து கொண்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள், மாநில கட்சிகள். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பறிப்பதற்கான ஒரு திட்டம் என்பதை அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தமிழ் மீதும், தமிழ் என்கின்ற இனத்தின் மீதும் தொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆரிய வன்மம் என்பதை அனைவருமே புரிந்து, நிச்சயமாக எந்த ரூபத்திலும் இவர்கள் முன்மொழிக்கொள்ள என்றும் ஒரு முகமூடியை மாட்டிக்கொண்டு வந்தாலும், வேறு எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்தாலும் ஒருபோதும் நாங்கள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை முதலமைச்சர் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த செயல்பாட்டிற்கும் நாங்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்போம் என்பதை இன்றைக்கு அனைவருமே ஏற்றுக்கிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.